So the next topic is structure of boric acid. So boric acid formula என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா H3BO3. இங்கே போரான் தான் மெயின் ஆக்டர், ஓகேவா? ஸோ போரானோட வேலன்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3. அதனால போரானை சென்டரில் போடுங்க. இங்கே ஒரு பாண்டு 2 3 பாண்ட்ஸ் இப்படி போட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஒவ்வொரு பாண்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆக்சிஜன், ஏன்னா BO3, இதில் ஒரு ஆக்சிஜன், இதில் ஒரு ஆக்சிஜன், ஓகேவா? 3 ஆக்சிஜன் போட்டாச்சு, O3, ஓகே, முடிஞ்சு. அடுத்தது இந்த ஆக்சிஜனில் இப்படி ஸ்லாண்டிங்காக ஒரு ஹைட்ரஜன் போடுங்க. இந்த ஆக்சிஜன் பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஹைட்ரஜன் போட்டுக்கோங்க. இந்த ஆக்சிஜனுக்கும் ஸ்லாண்டிங்காக இப்படி கொஞ்சம் மேலே ஒரு ஹைட்ரஜன் போட்டுக்கோங்க. ஸோ H3BO3 இதுதான் ஸ்ட்ரக்சர். இன்னொரு மாலிகுல் ஆஃப் போரிக் ஆசிடை அப்படியே ஜஸ்ட்டு கீழே எழுத போகிறோம், ஓகேங்களா? ஸோ போரானுக்கு எத்தனை பாண்டு? ஃபஸ்ட்டு இங்கே போரான் போட்டுக்கோங்க. போரான் எத்தனை பாண்டு? 3 பாண்டு. ஸோ எப்படி போடுறீங்கன்னா பாருங்கள், வி ஷேப்பில். இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், ஓகேவா? ஸோ நம்ம இதுக்கு ஒரு ஆக்சிஜன் போட்டுட்டோம், இதுக்கு ஒரு ஆக்சிஜன் போட்டுட்டோம், இதுக்கு ஒரு ஆக்சிஜன் போட்டுட்டோம், ஓகேவா? அடுத்தது இது ஃபஸ்ட்டு மாலிகுல் ஆஃப் போரிக் ஆசிடோட ஹைட்ரஜன், இது செகண்ட் போரிக் ஆசிட். இந்த ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது. இதுதான் என்னது? இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். இதில் ஒன்று ஃபார்ம் ஆகுது, ஓகேங்களா? அடுத்தது இந்த போரானுக்கு எத்தனை ஹைட்ரஜன் வரும்? 3 ஹைட்ரஜன் வரும். ஸோ இந்த ஆக்சிஜனோட ஹைட்ரஜனை ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க, ஓகே? இந்த போரிக் ஆசிடோட ஹைட்ரஜன் இது. ஸோ இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கு இடையில் ஒரு இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஒரு ஹைட்ரஜன் ஆயிடுச்சா? அடுத்தது இந்த போரிக் ஆசிட் இருக்குது, இதில் ஒரு ஹைட்ரஜன் போடுறாங்க, ஓகேவா? இதை கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக, அதாவது வி ஷேப்பில் வர மாதிரியாக போடுறாங்க, ஓகேவா? அடுத்தது இந்த போரிக் ஆசிடோட மூணாவது ஹைட்ரஜனையும் இங்கே கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக போடுறோம். அப்போ 2 ஹைட்ரஜன் ஸ்லாண்டிங்காகவும் 2 ஹைட்ரஜன் ஸ்ட்ரெயிட்டாகவும். ஸோ இது 2 மாலிகுல் ஆஃப் போரிக் ஆசிட் கம்பைன் ஆகி ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஹைட்ரஜனும் என்ன செய்யுது? நெய்பரிங் மாலிகுல்ஸோட ஒரு பாண்டிங் வச்சுக்கும், ஓகேவா? ஸோ இங்கே ஒரு மாலிகுல் போட்டுக்குவோமா? ஓகே, பி. இந்த போரிக் ஆசிடுக்கு 3 பாண்டு இப்படி போட்டுக்குவோம். இதில் ஒரு ஆக்சிஜன், இதில் ஒரு ஆக்சிஜன், இதில் ஒரு ஆக்சிஜன். இந்த போரிக் ஆசிடோட ஹைட்ரஜன் இதில் ஸ்லாண்டிங்காக போட்டுக்கோங்க. இந்த நெய்பரிங் மாலிகுலோட இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் வச்சுக்குது. அடுத்தது இந்த ஹைட்ரஜனை ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க கீழே நோக்கி. இந்த ஆக்சிஜன் நெய்பரிங் மாலிகுலோட ஒரு பாண்டிங் வச்சிருது. இந்த ஆக்சிஜன் என்ன செய்யுது? இந்த செகண்ட் போரிக் ஆசிடோட ஒரு பாண்டிங், இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் வச்சுக்குது, இதோட ஹைட்ரஜன். ஸோ திஸ் இஸ் ஹவ் we can draw the structure of boric acid.